வணக்கம். அஜித்குமார் கொலை வழக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், தெரியாத விஷயம் இல்லை. இப்போ இந்த மாதம் கடைசியில் அந்த திருபுவனம் அஜித்குமார் காவலாளி கொலை வழக்கில் தீர்ப்பு சொல்ல போகிறாங்க. இதனிடையில் நிகிதா கொடுத்த புகார் மேலே தானே அஜித்குமார் நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த நிகிதா கொடுத்த புகார், அதாவது நகைகள் திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிகிதா புகார் கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த புகார் வழக்கு என்ன ஆச்சு நீதிமன்றத்தில் கேட்கும்போது சிபிஐ அது முடிச்சு வைக்கப்பட்டது அப்படின்னாங்க. முடிச்சு வைக்கப்பட்டதுன்னா அவங்க கோர்ட்டில் ஆஜராகணும் அப்படின்னாங்க. அதன் பிறகு வந்தாங்க, நான் கேஸை முடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இது எப்படி அப்படின்னா, ஒருத்தர் புகார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த புகாரில் உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னும் போது எம்எஃப் பண்ணுவாங்க போலீஸ், மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், இது உண்மைத்தன்மை இல்லைன்னு க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் அப்படி சொல்லும்போது அப்படி அவங்க க்ளோஸ் பண்ணும்போது யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்களை கூப்பிட்டு கேட்பாங்க, நீங்கள் கொடுத்த புகார் தப்பான புகார், நான் க்ளோஸ் பண்ண போகிறேன், என்ன சொல்கிறீங்க? சரிங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. க்ளோஸ் பண்ணி கோர்ட்டுக்கு ஃபைல் அனுப்பிச்சிடுவாங்க, கோர்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அப்படி இல்லை நான் கொடுத்த உண்மை தான், நான் கண்டெஸ்ட் பண்ணுறேன், கோர்ட்டில் வாதாட போகிறேன் அப்படின்னாங்கன்னா வாதாடிக்கிங்க அப்படின்னு கோர்ட்டில் ஃபைல் பண்ணிவிடுவாங்க. இதுதான் நிலைமை. ஆனால் நிகிதா கொடுத்த புகாரில் எம்எஃப் பண்ணுங்க, நாங்கள் இதுக்கு வந்துடுறேன், நான் ஒத்துழைப்பு கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க. க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க கொடுத்தது பொய் புகார் அப்படிங்கிறத ஊர்ஜிதமாகி போச்சு. அந்த பொய் புகார் தெரிஞ்சு கூட இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க இல்லையா போலீஸு, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் கேட்கலாம், ஏற்கனவே அவங்க உள்ளே இருக்கிறாங்கன்னு. கொலை வழக்கில் உள்ளே இருக்காங்க, பொய் புகாரில் விசாரித்தாங்கல்ல, அதுக்கு தண்டனை ஆகணும் அவங்களுக்கு. யார் உங்கள் மேலே அஜித்குமார் மீது பொய்யான புகார் கொடுத்தார்களோ அந்த பொய்யான புகார் கொடுத்தவர்கள் மீது அஜித்குமார் குடும்பத்தினர் வழக்கு தொடரணும், நஷ்டஈடு கேட்கணும், எல்லாரையும் கோர்ட்டில் இழுக்கணும், சிஏ போடணும், கோர்ட்டில் காப்பி அப்ளிகேஷன் போட்டு எல்லாம் அவங்க கொடுத்த புகார், இவங்க கொடுத்த விசாரணை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஒரு காப்பி அப்ளிகேஷன் போட்டு வாங்கணும். வாங்கிட்டு அதுக்கு மேலே ஒரு பெட்டிஷன்ஸு கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும். கோர்ட்டில் ஃபைல் பண்ணி அந்த நிகிதாவை தோலை வச்சு கூண்டை நிறுத்தி லட்சக்கணக்கில் அவர்கிட்ட நஷ்டஈடு வாங்கணும். இந்த போலீஸ்காரங்களே சும்மா விடக்கூடாது. இவங்க இது அஜித்குமார் கேஸ்க்காக சொல்ல, பொதுவாக சொல்கிறேன், யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி விஷயம். வழக்கு முடிச்சு வச்சிடறாங்க, வழக்கு எம்எஃப் பண்ணுறாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க தான் நம்மளோட பொய் புகார் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க மேலே நம்மளை சும்மா விடக்கூடாது, அவங்கள நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவை போடுகின்றேன். புரிஞ்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.